நல்ல நாட்டுக்கோழி குழம்பு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் குருமிளகு அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு அன்னாச்சி பூ, 4 துண்டு பட்டை, 5 கிராம்பு சேர்த்து அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. சூடு ஆறட்டும். இப்போ அதே கடாயில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 வரமிளகாய் சேர்த்து எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்ததுக்கப்புறமா 2 துண்டு தேங்காய், 2 தக்காளி சேர்த்து அதையும் ஆற வச்சுருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க தனியாக கூட வரமிளகாயும் சேர்த்து 1/2 ஸ்பூன் சோம்பு, குருமிளகு, சீரகம் எல்லாம் பச்சையாக சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கடுகு கருவேப்பிலை தாளிச்சதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பவுடர் மசாலா சேர்த்து தண்ணி பிரிஞ்சு வர அளவு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகும். டச்சாக நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும்.